அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். யோவான் ஸ்நானகனின் பிரசங்கத்தில் சொல்லப்பட்ட அற்புதமான ஒரு வார்த்தை இது. ஆண்டவருக்கு வழியை ஆயத்தம் பண்ணும்படி தெரிந்து கொள்ளப்பட்டவன், அனுப்பப்பட்டவன், வனாந்தரத்தில் கூப்பிடுடி சத்தம் என்று சொல்லப்பட்ட இந்த யோவான் ஸ்நானகன் தன்னுடைய பிரசங்கத்தை ஆரம்பித்த பொழுது அவன் பிரசங்கத்தின் மையம் மனம் திரும்புகள், தேவனுடைய ராஜ்யம். இதுதான் யோவான் ஸ்நானகனின் பிரசங்கத்தின் மையமாக இருந்தது. பாருங்க, இந்த மனம் திரும்புதல்ங்கிறது என்னன்னா நம்ம சுபாவத்தை மாற்றுவது. அதுக்கு பேர் தாங்க மனம் திரும்புதல். இன்னொன்று, மன வருத்தம் வேற, மனம் திரும்புதல் வேற. மனஸ்தாபம், மன வருத்தம்னா ஐயோ நான் இப்படி செய்யக்கூடாது, செஞ்சிட்டேன், தப்பு தான். மனம் திரும்புதல்ங்கிறது ஆண்டவரே இது தவறு தான், இது பாவம் தான் ஐயா, இனி அதை நான் செய்ய மாட்டேன் ஆண்டவரேன்னு திரும்புறோம். பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் மனம் திரும்புதல். இப்போ மன வருத்தம் வேற, மனஸ்தாபம் வேற, மனம் திரும்புதல் வேற. இன்னும் நான் சொல்லுகிறேன், இந்த மனம் திரும்புதலுக்கு அடையாளம் என்ன? நம்மெல்லாம் ஒரு காலத்தில் மனம் திரும்பினவங்க தான். ஆனால் இன்னைக்கு எப்படி இருக்குன்னு கொஞ்சம் உரசி பார்க்கணும். அது கேட்குறவங்க பார்க்குறவங்க மனம் திரும்பின கூட்டம் இன்னைக்கு நம்ம வாழ்க்கை எப்படின்னு கொஞ்சம் பார்க்கணும். பாருங்க, மனம் திரும்புதலுக்கு அடையாளம் என்னன்னு கேட்டால், முதல் அடையாளம் ஞானஸ்நானம். உள்ளத்தில் நடக்கிற நிகழ்ச்சி தான் மனம் திரும்புதல். நான் ஒரு பாவியாக இருக்கிறேன், என் பாவத்துக்காக இயேசு உலகத்துக்கு ரத்தம் சிந்தினார், இயேசுவே என்னை பாவி என்கிற ஸ்தானத்திலிருந்து நீதிமானுக்கு உயர்த்தக்கூடிய வல்லமை உமக்குத்தான் உண்டு, அதற்காகத்தான் மரித்தீர், என்னை ஆண்டவரே ரட்சின்னு சொல்கிறோமே. இந்த மனம் திரும்புதல், ரட்சிப்பு உள்ளத்தில் நடக்கிற நிகழ்ச்சி. இதுக்கு வெளியரங்கமான முதல் அடையாளம் தான் பிதா குமார பரிசுத்தாவின் நாம மூழ்கி ஞானஸ்நானம் இருக்கிறது. அடுத்த அடையாளம் வாழ்க்கை மாற வேண்டும். வாழ்க்கை மாறினதுதான் முக்கியமான அடையாளம். பாருங்க, மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகளை கொடுங்க. அந்த கனிங்கிறது வாழ்க்கை. அதான் சொல்றாரு. இதை கேட்குற கர்த்தருடைய பிள்ளைகள் இன்னைக்கு நம்ம உரசி பார்த்து பலிபீடத்துக்கு பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அது உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.